காட்டிக் கொடுக்கிறவன். அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி இருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கிறான். தன்னுடைய பாவமான வேலையை பக்குவமாக செய்கிறான். இயேசுவுக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக அவருக்கு தீமை செய்கிறான். முத்தம் கொடுப்பது நேசத்திற்கும் அன்புக்கும் அடையாளம். ஆனால் அந்த முத்தத்தையே துரோகம் பண்ணுவதற்கு பயன்படுத்துகிறான். இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வருகிறவர்களுக்கு யூதாஸ் காரியோத்து ஏற்கனவே ஒரு அடையாளத்தை சொல்லி இருக்கிறான். ஏனெனில் இரவு வேளையில் அவர்கள் இயேசுவை பிடிப்பதற்கு பதிலாக சீஷர்களில் வேறு யாரையாவது பிடித்து விடக்கூடாது. யூதாஸ் காரியோத்து யாரை முத்தம் செய்கிறானோ அவர்தான் இயேசு என்று ஏற்கனவே அடையாளம் சொல்லி இருக்கிறான். யூதாஸ் யாரை முத்தம் செய்கிறானோ அவரை சேவகர்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு முன்பு பல சமயங்களில் இயேசு கிறிஸ்துவை பிடிப்பதற்கு யூத மார்க்கத்து தலைவர்கள் முயற்சி பண்ணினார்கள். ஆனால் அவர்கள் முயற்சி வீணாயிற்று. அவர்களால் இயேசுவை பிடிக்க முடியவில்லை. ஒவ்வொரு முறை தம்மை பிடிக்க வரும்போதும் இயேசு அவர்கள் மத்தியில் இருந்து கடந்து போய்விடுகிறார். அதுபோல இப்போதும் இயேசு தப்பி போய்விடக்கூடாது என்பதில் யூதாஸ் மிகவும் கவனமாக இருக்கிறான். தன்னுடைய முத்தத்தின் மூலமாக யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களிடமிருந்து வேறு பிரிக்கிறான், காட்டிக் கொடுக்கிறான். அவரை கைது பண்ணுவதற்கு காரணமாக இருக்கிறான். திரளான ஜனங்கள் யூதாஸிற்கு பின்பாக வருகிறார்கள். அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடிக்கிறார்கள். யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கும் போது அவருக்கு அருகாமையில் வருகிறான். அவன் அவருடைய முகத்தை நேருக்கு நேராக பார்க்கிறான். இயேசு கிறிஸ்துவின் கள்ளம் கபடமில்லாத முகத்தை பார்க்கும்போது யூதாஸ் மனம் திரும்பி இருக்க வேண்டும். ஆனால் அவன் பிசாசுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்து விட்டதினால் அவனுடைய இருதயம் கடினமாயிற்று. இயேசு கிறிஸ்துவுக்கு அருகாமையில் வந்த போதிலும் அவர் மீது அன்பு கூறாமல் அவரை காட்டிக் கொடுத்து வஞ்சிக்கிறான். யூதாஸை போலவே பேதுருவும் இயேசுவை மறுதலித்தான். ஆனால் இயேசு பேதுருவை நோக்கி பார்த்தபோது அவன் தான் செய்த தவற்றை உணர்ந்து மனம் கசந்து அழுகிறான். இயேசுவின் பார்வைக்கு வல்லமை உள்ளது. ஆனால் இந்த யூதாஸோ இயேசுவை முகமுகமாக பார்த்த போதிலும் அவரை காட்டிக் கொடுத்து விடுகிறான். யூதாஸ் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்கிறான். முத்தம் கொடுப்பது நட்புக்கும் நேசத்திற்கும் அடையாளம். அன்பின் பிரமாணத்தை யூதாஸ் மீறி விடுகிறான். அன்பின் புனிதமான அடையாளத்தை தனது சுயநலத்திற்காக பயன்படுத்தி அதை மாசுபடுத்துகிறான். யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவை முத்தம் செய்தான். துரோகச் செயலுக்கு யூதாவின் முத்தம் என்று ஒரு வழக்குச் சொல் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் கூடவே இருந்தவன் அவரையே காட்டிக் கொடுக்கிறான். நிற்கிறேன் என்று நினைக்கிற விசுவாசிகளுக்கு யூதாவின் செயல் ஓர் எச்சரிப்பு.